வணக்கம் சவுக்கு கைரானர்களே. ஒரு புதிய அரங்கத்தில் புதிய போஸ்டர்லாம் வந்து இப்போ தான் ஒட்டி முடிச்சிருக்கான். அது வந்து என்ன தீம் அப்படின்றத பார்த்துடலாம். வந்து இதை டிசைன் பண்ணவர் அண்ணே, எடிட்டர். அப்புறம் மற்றொரு எடிட்டர் அங்கே இருக்கார். அண்ணே வந்து மற்றதெல்லாம் டிசைன் பண்ணுவார், இது மட்டும் பண்ண மாட்டார். சொன்னோம்னா ஏதாவது வேலையை சொல்லிட்டு ஓடுவார். வாங்க தீமுக்கு போயிடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து 40,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அந்த சேனலில் ரொம்ப கம்மியாக வீடியோ போடுறோம், இருந்தாலுமே வந்துருச்சு. ஸோ தொடர்ந்து இதே போல் ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ், ரிவ்யூ, அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிற விளாக்ஸ் எல்லாம் நிறைய கண்டினியூஸாக வரும் அந்த சேனலில். தொடர்ந்து நம்ம சவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நீ சொல்கிற தம்பி, சின்ன சவுக்கா இருந்து நீ சொல்லலன்னா எப்பட்றா? சாப்பிட்றது கொண்டு நடக்கிறது, ஓடுறதுனா எல்லாத்தையும் போடுறான் பாருங்க. பார்க்க நீங்கள் இருக்கீங்க, நான் வீடியோ எடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை, உட்காந்து அரசியல் பண்ணுறான். அதனாலே எடிட் பண்ணுவோம், நேரம் இல்லை. நடுவில் எங்கள் கஷ்டத்தை சொல்லுவாங்க. அங்கே வீட்டில் எடிட் பண்ணிக்கின்றப்ப சோபா எதுவுமே கிடையாது, அந்த ஒரு சேரில் தான் உங்களும் பாவை எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது. இனிமேல் தொடர்ந்து வரும். ஸோ தொடர்ந்து வந்து இணைப்பிலேயே இருங்கள். தம்பி எக்ஸ்பிளைன் பண்றப்பா, வாங்க தீமுக்கு போயிடலாம். இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் மேம் பேச விடலையே, நீங்க சொல்லுங்க. மேம், நீங்க உங்கள் பொன்வார்த்தை கேட்கவே சவுக்கு வகையில ஒரு கூட்டம் இருக்கிறது, நீங்க சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு தான் சமந்தம் இல்லைங்க. சரி கூட்டம் வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க சொல்றோம். இவர் வந்து ஒன்று சொன்னார், ஓகே பாருங்க அந்த பையக்குள்ளேயே ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ந்த தருணம் என்னன்னா வந்து இது திராவிட இயக்கம். இதுல இருந்து சொல்லுங்க. 2 திராவிட கட்சிகள் அங்கிருந்து கருணாநிதி வந்தாரு, கருணாநிதிக்கு அப்புறம் எம்பி ஸ்டாலின் வந்தாங்க. அது மாதிரி இங்கிருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. 2 திராவிட கட்சிகளையும் விட்டுட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி சம்பவம் இப்படி சம்பவம் பண்ணனால நாங்க இப்படியே வச்சாச்சு. யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டாரு. யாரு சொன்ன முதலே நம்மதான், என்ன பண்ண அவ்வளவுதான். ஒரு ஒரு காட்டு அணிலா, ஒரு சாஃப்ட் அணிலா எப்படி இருந்தது நீங்க? இல்ல மேம் இப்பதான் அணில மாதிரி இருக்காங்க. நாங்களா பரம்பரை அணில். அப்ப மறைமுகமா நீங்க? நான் சொல்லவா, ஆக்சுவலாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து உண்மையாகவே திரும்பவும் இதே திராவிட கட்சிகள் வந்திருந்தாலும் ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அப்படி வந்தால் கூட இவ்வளோ பெரிய மாற்றங்களை பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. இந்த அலுவலகங்களுக்கு போகிற இடத்துலலாம் லஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பெரிய விஷயமா இருக்கிற குடும்பங்களும் இன்னும் இருக்க தானே செய்யுது. ஸோ இப்படி வந்து திரு விஜய் அவர்கள் காலமாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா ஒரு சிஸ்டம், அதை வந்து லெகோஸை வந்து களைச்சி போடுற மாதிரி களைச்சி போட்டுட்டாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதில் தொடர்ந்து அவர் அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் இங்க வர முடியாது, அவர் இங்க வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தம்பி நம்ம விஜய் அண்ணன் தான். நம்ம அண்ணன்டா. யாரு? அண்ணே காக்குறாரு, காற்றை காக்குறாரு. இப்பதான் எனக்கு தோணுது, அவர் போட்டா வைக்காம அரசியலை நீங்க எப்படி பண்ணலாம்? இல்ல தலைவரோட கான்செப்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்தவங்க தான் இதுல இருக்காங்க. நாங்க வரலாறு பதிச்சவங்க கான்செப்ட் மட்டும் தான். அப்படி ஒண்ணும் இல்ல, அப்படி பண்ணோம்னா அண்ணன் போட்டாவ இங்கனுக்குள்ள இப்படி வர மாதிரி இங்க வச்சிரோன்னு அது பிரேம்குள்ள வராது. அதனால அதை தவிர்த்துட்டோம். நாங்க அண்ணனை. இவ்வளவு கீழே போகாதடா, முடியலடா. இல்ல உண்மையிலே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரசியலை தவிர்க்க முடியாத தலைவர். எவ்வளவு தடவை தோற்றாலும் மீண்டும் வராருன்னா அந்த விஷயத்துல நான் பாராட்டியா. நீங்க இங்க நடுவுல ஓபிஎஸ் எங்க காணுங்க? கொஞ்ச நாள் தான் இருந்தாரு, அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவரு. அதனால இவர் தான் ரொம்ப நாள் இருந்தாரு. இல்ல ஓபிஎஸ் இருந்தாருல்ல, அதனால அவரே வச்சுட்டேன். ஆமா நிறைய பேர் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க இவர் சீமா கூட. திரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து திரும்ப கேட்டோன்னு ஓகே இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அப்படி இல்ல, கேட்கறதுக்கு இவர் ஆள் இல்ல, கேட்டவங்க அந்த கட்சியிலேயே இல்ல. போடு. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் இங்கிட்ட ஒரு ஃப்ரேம் இருக்கு. வாங்க அதோட தீம் என்னன்னு பார்ப்போம். இதை என்ன என் மனசுல வச்சு நீ எடிட் பண்ண? சாரி இங்க தான் உட்காருவாரு. யாரா இருந்தாலும் நம்ம எதிர்த்து, அதாவது இப்ப முதலமைச்சர் கேட்டவங்க அப்படிலாம் இல்லாம பாகுபாடு இல்லாம நம்ம கரெக்டா பேசணும் அப்படிங்கிறத வச்சேன். அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. என்னதான் நண்பனா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் உதவி பண்ணாலும் பண்ணலைன்னாலும் நமக்கு தப்பு பண்ணா தப்பு,
கரெக்டாக இருந்தால் கரெக்டு. அதை சொல்கிறது தான் நம்ம நீதி தேவதை. அதாவது யார் முன்னாடி இருக்காங்கன்றத பார்க்காம கண்ணை கட்டி கொண்டு நாங்கள் பேசுவோம். ஓகே. இன்னொன்னு இந்த போட்டோவை காட்டினீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு தீமும் புரியும். மக்கள் வந்து அவங்களோட உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அரசு வந்துட்டு முன்னாடி யார் இருக்கா அப்படின்றத பார்க்காம அவங்களுக்கு நீதி வழங்கணும். இந்த நீதிமன்றமும் அந்த மக்களுக்கு துணை நின்று நீதி வழங்கணும் அப்படின்றது தான் இந்த 2 போட்டோவையும் ஆட் பண்ணி இந்த போஸ்டர் மேக் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? அதிகமா நீதிமன்றம் தொடர்பு இருக்குல்ல, எத்தனை தடவை போய் நின்று இருக்கோம். எங்களுக்கும் அந்த நீதிமன்றத்துக்குமான ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கூட நாங்கள் இந்த போட்டோவை வச்சிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவோம். அதனால வந்து எங்களோட அன்பு வந்து என்னைக்குமே வந்து நீதிமன்றத்தின் மீது அளப்பரியதா இருக்கும். நாங்க எப்பெல்லாம் துன்பத்துல இருக்கோமோ அப்பெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் எங்களை வந்து கை கொடுத்துருக்கு, தொடர்ந்து கை கொடுக்கும் அப்படின்றதையும் நாங்க நம்புறோம். கொடுங்க. இன்னொரு கருத்து சொல்லுங்க. பொதுவா வந்து எங்களுடைய விமர்சனங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் காலத்திற்கேற்ப. ஒரு நாள் வந்து ஏன்ற பர்சனை நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்போம், ஒரு நாள் பீன்ற பர்சனை சப்போர்ட் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் வந்து ஏன்ற பர்சனுக்கு உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. எங்களுக்கு மக்கள் மேலதான் அக்கறை, மக்களுக்காகத்தான் இந்த அரசர்கள், இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து ஒரு மக்களா இருந்து நாங்கள் கேள்வி கேட்குறோம், மக்களுக்காகவே செயல்படுறோம். நானும் சில நேரத்தில் நினைப்பேன், ஒரு நாடா இபிஎஸ் வந்து நல்ல தலைவர் அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்றாரு, அதுக்கு முன்னாடி முக ஸ்டாலின் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, மக்களே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை செலக்ட் பண்றாங்க, அடுத்து ஏடிஎம்கே செலக்ட் பண்றாங்க, அடுத்து வந்து ஒருவேளை தாவேக்காவை செலக்ட் பண்றாங்க. அப்போ அவங்களே மக்களே வந்து 5 வருடங்கள் கழித்து நிலைப்பாடுகள் மாறுறப்ப ஏன் அவர் மாறுறதுல நமக்கு தப்பு இல்லை அப்படின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, மக்களுமே அதை தான் புரிஞ்சு கூட விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஒரே ஆள் திரும்பி வந்துன்னு அந்த ஒரு ஃபீல் இருக்காதுடா தம்பி. அதனாலதான் அடுத்தடுத்து மாற்றம் வேணும் தான் அடுத்த காட்டியா நல்லது பண்ணா மக்கள் அவங்களே வச்சிருக்க போறாங்க. அவ்வளவுதான். வல்லாச்சு பணத்தை சுருட்டி தான் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டா. அடுத்ததா சார் வேற வந்துட்டாரு. சார் எப்படி சார் புது போஸ்டர்லாம் விட்டுருக்கு? பிரமாதமா பண்ணியிருக்கான், நல்ல டிசைன். இது 3வது டிசைனா? 3 டிசைனையும் பண்ணது எங்களது ஆஸ்தான. ஆமா, இன்னொரு இந்த நேரத்துல நம்ம சொல்லணும், இல்லை எங்க சவுக்கு மீடியா ஆஃபீஸ் 6 மாசத்துக்கு மேலே செயல்பட்டதா வரலாறு கிடையாது. 6 மாசம் அப்படி ஒட்டுவான், ஆபீஸை கால் வேணுங்க, போலீஸ் தொல்லை இருக்கு, தயவு செஞ்சு வேற ஆபீஸ் போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமா, அப்புறம் போஸ்டர் மறுபடியும் ஒரு கிளிக்கிற வீடியோ போட்டு மீண்டும் விடைபெறுகிறோம் அப்படின்னு கிளம்பிடுவான். அடுத்து மறுபடியும் இன்னொரு ஆபீஸ் போவான், போனோடனே மறுபடியும் தூக்கிடுவான், எங்களை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டி விடைபெற்றுட்டு மீண்டும் மக்களுக்காகவே வந்துடும். இன்னொன்னு அதுக்கெல்லாம் காரணம் உங்க கூட அன்புதான். இப்பயும் மறுபடியும் புது ஆபீஸ் ஓபன் பண்ணி போஸ்ட்லாம் ஒட்டிருக்கான். 6 மாசம் வரும் நான் நம்புறேன். இந்த ஆட்சியில முழுசா வரும் நம்புவோம் தம்பி. இந்த ஆட்சியாதான், இந்த ஆட்சி வந்து அண்ணாச்சி. ஆமா, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், நாங்க நம்புறோம், பாப்போம். ஒரு தடவை நாங்க சான்ஸ் கொடுப்போம்னு சொன்னதோ இவர்தான். ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? ஃபீமேலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நன்றி. புதிய அரங்கம். நேற்றைய வீடியோவில் இவங்க மாலதி கழுத்து வலிக்குதுன்னு பல பேர் ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார்கள். 2 பேருக்கும் நிதிஷோட கழுத்தும் வலிக்குதுன்ட்டு ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார்கள். அதுவும் மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்கள் இப்படி திரும்பி பார்க்கறது எங்களுக்கே கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது தயாராவதற்கு தாமதமான காரணத்தால் தான் நேற்று அவசரத்துக்கு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பக்கம் வச்சு பண்ணோம். இன்றைக்கி இந்த அரங்கம் முழுமையாக நிறைவடைந்திருக்குது. இனி இந்த அரங்கத்திலேயே தொடர்ந்து அரசியல் அரட்டை செயல்படும். முக்கியமாக இந்த டிசைன் எப்படி இருக்குது, தீம் எப்படி இருக்குது, இவங்க இவ்வளோ நேரம் பெரிய நீண்ட கோணார் உரையெல்லாம் சொல்லியிருப்பார்கள், அது எப்படி இருந்தது என்பதெல்லாம் சவுக்கு வைகரா நேயர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சவுக்கு வைகரா நேயர்கள் இந்த சேனலையும் பழைய அன்பிளக்டு சேனல் போல் வெற்றிகரமான நடப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ நிலையான தத்துவங்களோ நிலையான ஆதரவோ யாருக்குமே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அல்டிமேட்டாக உங்கள் எல்லாருக்கும் எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், மக்கள் நலனே பிரதானம். மக்களுக்காக தான் வேலை செய்கிறோம். அந்த மக்கள் நலனுக்கு ஏற்பதான் எங்களது கொள்கைகள் மாறும், எங்களது கோட்பாடுகள் மாறும், எங்களது பயணங்களும் மாறும், பார்வையும் மாறும். அந்த அடிப்படையில் என்ன போன வாரம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, இந்த வாரம் இவனுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்றதுலாம் இல்லை. யார் மக்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கடுமையாக விமர்சிப்போம். இதுதான் எங்கள் சேனலோட கொள்கை, கோட்பாடு எல்லாம். ஸோ தொடர்ந்து ஆதரவு. நன்றி. நன்றி.